இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் முதல் நாளாகிய இன்று இந்த தியானம் முழுவதையும், குறிப்பாக இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து நாம் ஒரு சிறு ஜெபத்தோடு தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு பயபக்தியோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, உமது இரக்கத்தின் நிமித்தம் மீண்டும் ஒரு தியானத்தில் கலந்து கொள்ள எங்களுக்கு இந்த மாபெரும் வாக்கியத்தை கொடுத்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இதோ உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு என்ன என்பதையும், இந்த பூமியில் வாழும் நாங்கள் உமக்கு உகந்த வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் இந்த தியானத்தின் வழியாக எங்களுக்கு சொல்லித்தாரும் அப்பா, எங்களுக்கு கற்றுத்தாரும். அது மட்டுமல்ல, இந்த தியானத்தில் இன்று முதல் யாரெல்லாம் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு கடைசி வரைக்கும் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் அப்பா. நாங்கள் மேன்மேலும் ஆவிக்குரிய வாழ்வில் இன்னும் அதிகமாக வளர்ந்து கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வேண்டிய அருளை இந்த தியானத்தின் வழியாக எங்களுக்கு தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வளவு கடவுளுக்கு நன்றி சொன்னாலும் போதாது. இந்த மாபெரும் வாக்கியத்தை கொடுத்தமைக்காக நாம் கடவுளுக்கு நன்றி தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறையும் நான் தியானத்தை தொடங்கும் போது நான் அந்த நன்றியோடு தான் தொடங்குகிறேன். காரணம், சென்ற ஆண்டு இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை. ஆனால் நம் மீது கடவுள் எவ்வளவா இரக்கம் காட்டி இந்த வார்த்தையை கேட்க, வல்லமையுள்ள சக்தி உள்ள ஆற்றல் இந்த வார்த்தையை மீண்டும் கேட்க இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக எவ்வளவு நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பலர் இந்த செய்தியெல்லாம் கேட்கிறார்கள். இந்த செய்தி மட்டுமல்ல, இந்த தியானம் மட்டுமல்ல, எத்தனையோ செய்திகள் டிவி தொலைக்காட்சி வழியாகவும் மறையுறையிலும் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கும் கேள்வி இதுதான்: ஃபாதர், நாங்க எவ்வளவோ செய்தி கேட்கிறோம், நற்செய்தி கூட்டங்கள்ல எவ்வளவோ செய்தி கேட்கிறோம், தொலைக்காட்சியில எவ்வளவோ செய்தி கேட்கிறோம், ஆலயத்துல எவ்வளவோ பிரசங்கள் கேட்கிறோம். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு துன்பம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் நாங்கள் உடனே தளர்ந்து போயிடுறோம், உடைந்து போயிடுறோம். என்னாகுமோ, ஏதாகுமோ, எங்க போய் முடியுமோ என்று ஒரு பயம் அந்த வேலை எங்களை ஆட்கொள்ளுகிறது. நாங்கள் செய்தி கேட்காமல் இல்லை, எவ்வளவோ செய்தி கேட்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், இல்ல உடல்ல ஏதோ ஒரு வியாதியா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல உறவு பிரச்சனையா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எங்க வாழ்க்கையில வரும்பொழுது நாங்க அந்த நேரத்துல உடைஞ்சு போறோமே ஃபாதர். அது ஏன்? இவ்வளவு செய்தி கேட்டும் ஏன் இப்படி நாங்கள் இப்படி தளர்ந்து போறோம்? அதுக்கு என்ன காரணம்? இப்படி பலர் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த தியானம். மீண்டும் கூறுகிறேன், இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த தியானம். இதுவே தகுந்த காலம், பருவம் 5 இந்த கேள்விக்கான பதில். அதே வேளையில் இந்த கேள்வியை மையமாக வைத்துவிட்டு சில காரியங்களை, சில விஷயங்களை ஒரு முன்னுரையாக நான் இன்றைக்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கேள்வியை மையமாக வைத்துவிட்டு சில காரியங்களை, சில சிந்தனைகளை ஒரு முன்னுரையாக, ஒரு பொதுவான ஒரு முன்னுரையாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருத்தூதர் பணி 17ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், ஆங்கிலத்தில் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். திருத்தூதர் பணி 17ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம். அதாவது பவுல் அடிகளார்
ஒரு முறை ஒரு இடத்திற்கு சென்று அங்கே இறை வார்த்தை எடுத்துரைக்கிறார், மறைவுரை ஆற்றுகிறார், கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறார். அங்கிருந்த செய்தியை கேட்ட மக்களை குறித்து தூய ஆவியானவர் அந்த இடத்தில் திருத்துதர் பணி 17:11 அழகாக அந்த மக்களை குறித்து ஒரு சில காரியங்களை அவர் எடுத்துரைக்கிறார். பவுலடிகளார் முதலில் தெசலோனிக்கேயா உள்ள நகரத்தில் அங்குள்ள மக்களிடம் போதித்த பிறகு, இறை வார்த்தை அறிவித்த பிறகுதான் இந்த இடத்திற்கு வருகிறார். அப்ப இந்த இடத்தில் உள்ள இந்த குறிப்பிட்ட இடத்தில் உள்ள மக்கள் இந்த செய்தியை கேட்ட பிறகு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி எடுத்து கொண்டார்கள் என்பதை தூய ஆவியானவர் அந்த வசனத்தில் எடுத்து சொல்கிறார். அதாவது இப்படி சொல்லுகிறார் தூய ஆவியானவர், இந்த மக்கள், இந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்த மக்கள், இந்த மக்கள் தெசலோனிக்கேயில் இருந்த மக்களை விட பரந்த மனப்பான்மை உடையவர்கள், நல்ல குணம் உடையவர்கள். ஆஹா, என்ன காரணம்? இவர்கள் செய்தியெல்லாம் கேட்டாங்க, அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி, அப்படி என்ன தனித்தன்மை? இவர்கள், இந்த மக்கள் தெசலோனிக்கேயில் உள்ள மக்களை போன்ற அல்ல. இந்த மக்கள் முழு ஆர்வத்தோடு அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். கேட்பது மட்டுமல்ல, ரிசீவிங், முழு ஆர்வத்தோடு அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் இந்த பவுலடிகளார் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அப்படியே விட்டுவிடவில்லை. இவை அனைத்தும், இந்த வார்த்தை அனைத்தும் மறைநூலின்படி, கடவுளுடைய வார்த்தையின்படி, கடவுளுடைய வார்த்தையோடு ஒத்து போகிறதா என்று அவர்கள் நாள்தோறும் ஆய்ந்து வந்தார்கள். அப்ப அந்த காலத்துல நமக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டிலும் பைபிள் கிடையாது, விவிலியம் கிடையாது. ஜெபாலயத்தில் ஒன்று இருக்கும், சினகோகில ஜெபாலயத்தில் ஒன்று இருக்கும். இவர்கள் இந்த பவுலடிகளார் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பிறகு அவங்க கஷ்டப்பட்டு ஜெபாலயத்துக்கு போய் அங்க உள்ள அந்த பைபிள், பழைய ஏற்பாடு, அன்றைய காலத்துல பழைய ஏற்பாடு, அதை எடுத்து பார்த்து ஆய்ந்து வந்தார்கள். பாத்தீங்களா, எவ்வளவு ஆர்வமா அவங்க ஏற்றுக்கொண்டார்கள், எவ்வளவு முழு மனதோடு அவர்கள் அதை தேடினார்கள். அதை அந்த மக்களை குறித்து தூய ஆவியானவர் அங்க எழுதியிருக்கிறார். தெசலோனிக்கே மக்களை குறித்து அல்ல, இந்த குறிப்பிட்ட இடத்துல மக்களை குறித்து. அன்பார்ந்தவர்களே, செய்தி கேட்கிறோம் இல்லைன்னு சொல்ல, எந்த மனநிலையோடு கேட்கிறோம்? முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்கிறோமா? முழு மனதோடு நம்ம இறை வார்த்தையை நாடுகிறோமா, தேடுகிறோமா, ஏற்றுக்கொள்கிறோமா? 2 குறிப்பேடு, அதாவது ஆங்கிலத்தில் 2 Chronicles என்று சொல்லுவார்கள். 2 குறிப்பேடு 16வது அதிகாரம் 9வது வசனம். 2 குறிப்பேடு 16வது அதிகாரம் 9வது வசனம். அங்கே கடவுளுடைய வார்த்தை இவ்வாறு நாம் வாசிக்கிறோம்: ஆண்டவருடைய கண்கள் உலகம் அனைத்திலும் சுழன்று பார்க்கின்றன. உலகம் அனைத்திலும் ஆண்டவருடைய கண்கள் சுழன்று பார்க்கின்றன. எல்லா இடத்திலும், பூமியில எல்லா இடத்திலும் கடவுளுடைய கண்கள் அப்படி கூர்ந்து பார்க்கிறதாம். எதற்கு? தம்மை முழு மனதுடன் நம்புவோருக்கு, தம்மை முழு உள்ளத்தோடு தேடுவோருக்கு, அல்லது இப்படி சொல்லலாம், தம்மை உத்தம இதயத்தோடு தேடுவோருக்கு அவர் ஆற்றல் அளிக்கிறார், அவருடைய வல்லமை அளிக்கிறார். எல்லாத்துக்கும் இல்ல, எல்லாத்துக்கும் இல்ல. முழு இதயத்தோடு யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் தம்முடைய வல்லமை, ஆற்றலை, எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, வியாதி எதுவா இருக்கட்டும், குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கட்டும், அவை அனைத்தையும் தாங்கிக் கொள்ள, ஜெயிக்க, சோதனைகளை வெல்ல ஆற்றல் அளிக்கிறார். மிகவும் அருமையான வார்த்தைகளை கொண்டு நம்மை தேர்ச்சுகிறார். நாம முழு உள்ளத்தோடு தேடுகிறோமா கடவுளை? செய்தி கேட்கிறோம் இல்லைன்னு சொல்ல, முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள்கிறோமா, இல்ல அலட்சியப்படுத்துகிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த பொழுது, ஒரு குழந்தையாக பிறந்த பொழுது, வான தூதர்கள் இடையர்களுக்கு தோன்றி காட்சி அளித்து அந்த குழந்தை எங்க போனால் பார்க்கலாம் என்று ஒரு அடையாளம் கொடுத்தார்கள். லூக்கா நற்செய்தி
2வது அதிகாரம் 12வது வசனம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 12வது வசனம். அங்க வான தூதர்கள் இந்த இடையர்களிடம் சொன்னது இவ்வளவுதான். நன்றாய் கவனிங்கள். குழந்தையை துணியில் சுற்றி தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். குழந்தையை துணியில் சுற்றி தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். வேற ஒண்ணு சொல்ல, அடையாளம் மட்டும் தான் கொடுத்தாங்க. இப்ப இவங்க ஒவ்வொரு மாட்டு கொட்டாயா போய் தேடணும். இல்ல வான தூதர்களும் இடையர்களிடம், இங்க பார்ப்பா, இந்த குறிப்பிட்ட வீட்டுல, இந்த இத்தனாவது நம்பர் வீட்டுல, இல்ல அந்த வீட்டு ஆளோட பேரை சொல்லி அந்த வீட்டுல அவங்களுடைய மாட்டு கொட்டாயில போய் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய பார்க்கலாம்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல, எவ்வளவு ஈஸியா வேலை முடிஞ்சிருக்கும். நோ நோ நோ, அப்படி ஒண்ணுமே சொல்ல. யாரு வீட்டுல யாருடைய மாட்டு கொட்டாயில ஒண்ணுமே சொல்ல. ஒரு அடையாளம், ஒரு சைன், அவ்வளவுதான். குழந்தையை துணியில் சுற்றி தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அப்ப இவங்க ஒவ்வொரு மாட்டு கொட்டாயா போய் தேடணும். தேடும் போதுதான் கடவுள் தம்மையை வெளிப்படுத்துகிறார். இந்த ஞானிகள், குழந்தை இயேசு பிறந்தவுடன் சில ஞானிகள் குழந்தை இயேசுவை பார்க்க, அந்த அரசரை பார்க்க வந்தார்கள். அவர்களுக்கு வழி காட்டியது என்ன? விண்மீன், நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எப்போ உங்களுக்கு பார்க்க முடியும்? நம்மளால பார்க்க முடியும், பகல்ல பார்க்க முடியாது. இரவு வேளையில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்ப இந்த ஞானிகள் எப்பொழுது எந்த நேரத்துல பயணம் செய்ய வேண்டும்? இரவுல. ஐயோ, நாங்க ராத்திரி நாங்க தூங்கணும், படுக்கணும், நோ, கடவுளை பார்க்க முடியாது. இரவு நேரத்துல விழித்திருந்து அந்த விண்மீன் காட்டும் வழியில் இவங்க நடந்தார்கள். அவர்கள் குழந்தை இயேசுவை கண்டடைந்தார்கள். முழு இதயத்தோடு அந்த இரவு முழுவதும் அவர்கள் தேடினார்கள், கண்டடைந்தார்கள். அன்பானவர்களே, கடவுள் அருமையாக எருமையா ஆகமத்தை சொல்லுவார். 29வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியா ஆகமம் 29வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் என்னை தேடுவீர்கள், முழு இதயத்தோடு தேடுவீர்கள், அப்பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்கள், அப்பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். இல்லைன்னா முடியாது, இல்ல நான் வெளிப்படுத்த மாட்டேன். இந்த பூமியில, இந்த மேல் தளத்துல, நிலத்துல கல்லு மண் எல்லாம் இருக்கு. ஓகே, ஒரு சிலர் இந்த கல்லு மண் எடுத்துக்கிட்டு இதாச்சும் கடிச்சுட்டா எடுத்துக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் இந்த பூமிக்கு அடியில ஆழமாக தோண்ட 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 அந்த உழைக்கும் பொழுது தோண்ட தோண்ட அவர்களுக்கு கிடைப்பது கல்லு மண்ணு கிடையாதுங்க. அவர்களுக்கு என்ன கிடைக்குது? தங்கம், கோல்டு, விலையுயர்ந்த கற்கள், பிரஷஸ் ஸ்டோன்ஸ், வைரம். அவங்க உழைக்கிறார்கள், முழு இதயத்தோடு தோண்ட 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 அவங்களுக்கு கிடைப்பது என்ன? விலையுயர்ந்த பொருட்கள். அந்த உழைப்பு, அவர்கள் முழு இதயத்தோடு அவர்கள் தேடுறாங்க, அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப இறை வார்த்தையை, இந்த செய்தியை கேட்பதால் மட்டும் கிடையாது. நாங்க நிறைய செய்தி கேட்கிறோம், நாங்க நிறைய மறைவுரை கேட்கிறோம், நாங்க நற்செய்தி கூட்டத்துக்கெல்லாம் போறோம், நாங்க டிவியில இன்னும் எவ்வளவோ செய்தி எல்லாம் கேட்கிறோம். நல்லது, ஆனா அது போதாது. எந்த மனநிலையோடு கேட்கிறோம்? லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 18வது வசனம். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 18வது வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருமையா சொல்வார், நீங்கள் கேட்பதை எத்தகைய மனநிலையோடு கேட்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்களும் கேட்கும் இந்த காரியங்கள், இந்த வார்த்தைகள் எத்தகைய மனநிலையோடு கேட்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள். பி அலர்ட். ஒரு வார்னிங். எந்த மனநிலையோடு கேட்கிறீங்க? உங்களே நீங்கள் கொடுக்கிறீர்களா? நம்மையே நாம் அங்க அர்ப்பணிக்கிறோமா? எந்த மனநிலை என்ன? ஒரு சிலரோட மனநிலை, இந்த செய்தியை கேட்போம், சிலரோட மனநிலை என்னது? அதுதான் யூடியூப்ல இருக்குல்ல, எப்ப வேணா போட்டு கேட்கலாம்ல, இன்னைக்கே கேட்கணுமா? அதான் யூடியூப்ல இருக்குல்ல, எப்ப வேணா போட்டு கேட்டுக்கலாம்ல.
ஆனா இதே மக்கள், இதே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடம் என்ன சொல்லுவார்கள்? டேய், அன்னன்னைக்குள்ள பாடம் அன்னன்னைக்கு படிடா, அன்றன்றைக்குள்ள பாடம் அன்றன்றைக்கு படிக்க வேண்டும் வற்புறுத்துகிறார்கள், கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனா ஆவிக்குரிய காரியங்கள் வரும்பொழுது, ஆவிக்குரிய அந்த வார்த்தைகள், கடவுளுடைய அந்த வல்லமை, உயிருள்ள வார்த்தைகள் வரும்போது, அதான் யூடியூப்ல இருக்குல்ல, அது எப்போல போட்டு கேட்டுக்கலாம்ல. இன்னைக்கே கேட்கணும், இன்னைக்கே உட்கார்ந்து தியானிக்கணும் என்ன அவசியம்? ஆனா பாடம், பள்ளிக்கூடத்து பாடம், சயின்ஸ், மேத்ஸ், பிசிக்ஸ், மற்ற வேலையெல்லாம் அது அன்றன்றைக்கு செஞ்சு முடிச்சிடணும். அது எவ்வளவு முக்கியமானதுல. இது என்ன? அது இதனால, இது கேட்கறதுனால, இது தியானிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதான் கேட்கிறாங்க. என்ன நம்ம கிடைக்க போகுது? வேலை கிடைக்குமா? என் பொண்ணுக்கு திருமணம் ஆகலை, திருமணம் நடக்குமா? என் பையனுக்கு திருமணமாகி குழந்தை கிடைக்குமா? இவனுடைய வியாதி குணமாகுமா? என்ன கிடைக்கும்? எத்தகைய மனநிலையோடு கேட்கிறீர்கள் என்பது குறித்து கவனமாயிருங்கள். அன்பான சகோதர சகோதரர்களே, இது கடவுள் கொடுக்கிற அருமையான வாய்ப்பு. இந்த தியானம் இது அவரே நம்மிடம் பேசுகிறார். இந்த பூமியில நாம கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், நிறைய நாள் வாழ போறது கிடையாது. இதுக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த வாழும் நாட்கள், இந்த நாட்களில் அவருக்கு ஒரு உகந்த வாழ்க்கை நான் வாழ வேண்டாமா? நமக்கு இருப்பது ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கை அருமையா, மகிழ்ச்சியோடு, அமைதியோடு நாம் வாழ வேண்டாமா? பயத்தோடு, கடவுள் பயத்தோடு வாழ வேண்டாமா? அதற்கு தாங்க இந்த தியானம். எவ்வளவு பிரச்சனைகள், துன்பங்கள், இன்னல்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் எது வந்தாலும் அவை அனைத்தின் மீதும் ஜெயம் கொண்டு, அவை அனைத்தின் மீது வெற்றி கொண்டு முழு பலத்தோடு கிறிஸ்துவ வாழ வேண்டுமா? அதற்கு இந்த தியானம். மற்றவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு இந்த தியானம். கடவுள் அருமையானவர், அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். இப்போது கூட, முன்னாடி எல்லாம் அப்படி அலட்சிப்படுத்த பரவாயில்ல, போட்டுங்க. இது வரைக்கும் கேட்ட செய்தியெல்லாம் நாங்க அசட்டை பண்ணிட்டு போட்டுங்க. இப்போ வாங்க, இப்போ வாங்க. யோபாகமத்தில் அருமையா இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. யோபாகமம் 8வது அதிகாரம், யோபாகமம் 8வது அதிகாரம், த புக் ஆஃப் ஜோப் 8வது அதிகாரம், வசனங்கள் 5 முதல் 7 முடிய. வசனங்கள் 5 முதல் 7 முடிய அழகா அங்க இதை வாசிக்கிறோம். நீங்கள் முழு ஆர்வத்தோடு இறைவனை நாடினால், முழு ஆர்வத்தோடு கடவுளை, இறைவனை நாடினால், எல்லாம் வல்ல இறைவனிடம் இறைஞ்சினால், எல்லாம் வல்ல இறைவனிடம் இறைஞ்சினால், மாசற்றவராயிருந்தால், நேர்மையாளராய் இருந்தால், இப்பொழுது கூட, முடிஞ்செல்லாம் முடியட்டும், இப்பொழுது கூட கடவுள் உங்கள் சார்பாக எழுந்திடுவார். அருமையான வார்த்தை. முழு ஆர்வத்தோடு நாடினால், எல்லாம் வல்ல இறைவனை பார்த்து இறைஞ்சினால், மாசற்றவராயும் நேர்மையாளருமாய் இருந்தால், இப்பொழுது கூட, ஈவன் நவ், இப்பொழுது கூட கடவுள் உங்கள் சார்பாக எழுந்திடுவார். அருமையான காலம் இந்த காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதைப்பவனின் ஊமை சொல்லும் பொழுது வழியோரமாக விழுந்த விதையை பத்தி சொல்லுகிறார். அவங்க யாரு? லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 12வது வசனம். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 12வது வசனம். வழியோரமாக விழுந்த விதை யாருக்கு ஒப்பானவர் என்றால், இவர்கள் நம்பி மீட்பு அடையாதவாறு அலகை வந்து அந்த வார்த்தைகளை அவருடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறான். இவர்கள் நம்பி மீட்பு அடையாதவாறு அலகை சாத்தான் வந்து இவருடைய உள்ளத்திலிருந்து வார்த்தை எடுத்து விடுகிறான். ஏன்? என்ன காரணம்? ஏன் இவருடைய உள்ளத்திலிருந்து வார்த்தை எடுக்கணும்? இவங்க அந்த கேட்ட வார்த்தையை அலட்சியப்படுத்திட்டாங்க. இது எங்களுக்கு தெரியாதா? இவர் ஏதாவது புதுசா சொல்றாரா? இல்லையே. இவர் ஏதாவது வித்தியாசமா சொல்றாரா? இல்லையே. எல்லாம் சொல்றதானே சொல்றாங்க. இது நாங்க எத்தனை முறை கேட்டிருக்கோம். ஊதாரியமான ஊமை நமக்கு தெரியாதா? தாவீது கோலியாத்து எங்களுக்கு தெரியாதா?
இது என்ன புதுசா இருக்கு? ஒண்ணும் இல்லையே. அலட்சியப்படுத்துறாங்க. இதெல்லாம் என் கணவர் கேட்டா நல்லா இருக்கும், இதெல்லாம் எங்க மாமியார் கேட்டா நல்லா இருக்கும், இதெல்லாம் என் மனைவி கேட்டா நல்லா இருக்கும், எனக்கு தேவையில்லை. அப்ப என்ன நடக்குது? இவர்கள் நம்பி மீட்படையாதவாறு அழகை வந்து இவருடைய உள்ளத்திலிருந்து வார்த்தை எடுத்து விடுகிறான். எவ்வளவு வார்த்தை, எவ்வளவு செய்தி கேட்கிறோம், எல்லாம் வீணா போயிடுச்சு. அன்பாத சகோதர சகோதரிகளே, அருமையான வாய்ப்பு இது. யூடியூப்ல இருக்கு, எப்போ வேணா போட்டு கேட்கலான்னு அப்படி அலட்சியப்படுத்தாதீங்க. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் செய்து முடிந்த பிறகு இறை வார்த்தையை வாசிங்க. இங்க சொல்லப்படுகிற வார்த்தையை எடுத்து வாசிங்க. முழு இதயத்தோடு அவரை தேடுங்க. இது அருமையான காலங்க. ஒரு நாள் காலம் வரும், அப்போ நமக்கு கேட்க முடியாது, பார்க்க முடியாது, வாசிக்க முடியாது. நேரம் இருக்கும், மனது இருக்கும், ஆனா முடியாத ஒரு காலகட்டம் இருக்கும். இந்த காலம் அருமையான காலங்க. எடுத்து வாசிங்க, தியானிங்க. ஏன், என்ன காரணம் கேட்கிறீங்களா? ஏன்னா இதுவே தகுந்த காலம்.